additives, preservatives எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத வீட்லயே பண்ண homemade kurkure recipe. இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஈஸியா வரும். குறிப்பா குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெல்கம் டு எவ்ரி கிச்சன். இந்த ரெசிபிக்காக இதே மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஜன்னி வச்சுக்கோங்க. 200 ml கப்பில் இருந்து 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு. இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் ஜன்னி யூஸ் பண்ணியிருக்கேன். ஜன்னி மஸ்ட் கிடையாது. இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது இப்படியே சளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்காக 2 கப் அளவு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அரிசி மாவு அளந்த அதே கப்பை தான் நீங்கள் தண்ணீருக்கும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப் தண்ணியை ஊற்றிட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் ஸ்மூத்தான பேட்டர் ரெடி ஆகும். சொன்ன மாதிரியே 2 கப் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதே மாதிரி ஸ்மூத்தான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போது அடுப்பு பற்ற வைக்காமல் ஒரு அடிகனமான கடாய்க்கு மாற்றிக்கோங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் ஸ்மூத்தான டோ ரெடி ஆகும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மறக்க வேணாம், 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சூடு எல்லாமே குறையட்டும். பாருங்கள், ஒரு வார்ம் கண்டிஷனில் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணுறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் யூஸ் ஆகும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிணைஞ்சுக்கோங்க. இப்போது ஸ்மூத்தான டோ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கூட பாத்திரத்துலேயும் கையிலையும் ஒட்டாது. இதிலிருந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பால்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சமாக இதே மாதிரி திரட்டினீங்கன்னா குர்குரேக்கான டோ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கடையில் வாங்குகிற குர்குரே மாதிரி வேணுன்றதுக்காக தான் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இதே மாதிரி திரட்டி வச்சுருக்கோம். இது இப்போது ஓரளவுக்கு சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் மாவு போடுங்க. இதே மாதிரி பொரிஞ்சு மேலெழுப்பி வரும். இப்போ நீங்கள் குர்குரேக்கான டோவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். டோ எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது அழகாக மேலே ஃப்ரை ஆகி வரும். அதுக்கப்புறமா பொறுமையாக ஆயிலை ரோல் பண்ணுங்கள். நல்ல ஒரு கோல்டன் கலரில் இதை எடுத்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கூட நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா தின்னான ரோலாக இதை திரட்டிக்கோங்க. அதே மாதிரி நல்லா சிவக்க விட்டு எடுங்க, கிறிஸ்பியாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி பண்ணது ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கிறிஸ்பியாக பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்குமே இது தாராளமாக வரும். ஆனால் நம்ம வீட்டு குட்டீஸ் கண்டிப்பாக அந்த அளவுக்கு விட்டு வைக்க மாட்டாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி தின்னாக ரோல் பண்ணுங்கள். மறக்காமல் சிவக்க விட்டு எடுங்க. அப்படியே உங்களுக்கு மொறு மொறுன்னு ஆசச் கடையில் கிடைக்கிற மாதிரியே குர்குரே ரெடி ஆயிரும். வீட்டில் இருக்க குட்டீஸ் அப்படியே ஆச்சரியப்பட்டு சாப்பிட்டாங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ண இந்த ரெசிப்பியை டிஷ்யூவில் போட்டு எண்ணெயை வடிச்சுக்கோங்க. தொட்டு பார்க்கும் போது உங்களுக்கு ஓரளவு எண்ணெய் கையில் படணும். அப்போ தான் மசாலா இதில் நல்லாவே கோட் ஆகும். நான் கொஞ்சமாக இதே மாதிரி குர்குரே எடுத்திருக்கேன். இதில் ஆட் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அப்படி இல்லைனா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாட் மசாலா போட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட சாட் பவுடர் அதிகம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே தூவி விட்டு நல்ல ஒரு குலுக்கி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ஹோம்மேட் குர்குரே ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.